Okay, good morning friends. இந்த வீடியோல next LCM and HCF ஓட concepts அத பேஸ் பண்ண sums எல்லாம் பார்க்கலாம். First concept என்னன்னா LCM and HCF ல இந்த வீடியோல பார்க்க போற first concept அதாவது LCM into HCF is equal to first number into second number. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் அதாவது 2 4 ரெண்டு நம்பர் வச்சுக்கோங்க, 4 8 ரெண்டு நம்பர் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளை 8 4s are என்ன 32வா, அந்த 32 வந்து என்னவா இருக்கும்னா இந்த ரெண்டு நம்பரோட HCF ஐயும் ரெண்டு நம்பரோட LCM ஐயும் மல்டிப்ளை பண்ண ஆன்சரா இருக்குமா. இப்ப இந்த ரெண்டு நம்பரோட HCF என்ன, 4 க்கும் 8 க்கும் HCF என்ன, காமனா ரெண்டும் எந்த டேபிள்ல போகும், 4 டேபிள்ல போகுமா. அப்ப HCF வந்து என்னது 4, அதாவது 8 க்கு 4 க்கும் HCF எடுத்தா 4, 8 க்கு 4 க்கும் LCM எடுத்தா எப்படி எடுப்பீங்க, 4 1s are 4 2s are, அப்ப 4 2s are 8, LCM என்ன 8, LCM 8 HCF 4, அப்ப 8 4s are என்ன வந்தது, அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்துச்சு. இந்த கான்செப்ட் புரியுதா. ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா LCM into HCF க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இது என்ன ஃபார்முலா, LCM into HCF of two number is equal to first number into second number. ஓகே, இது first concept. இந்த கான்செப்ட வச்சு இந்த சம் சால்வ் பண்ணலாமா. ஓகே, இங்க என்ன கொடுத்துட்டாங்க, LCM and HCF of two numbers are, இது LCM ஒரு ரெண்டு நம்பரோட LCM வந்து 1105 1105, ரெண்டு நம்பரோட HCF என்ன கொடுத்துட்டாங்க 5 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இப்போ என்ன கேக்குறாங்க, if the LCM is 17 times the first number, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை விட LCM வந்து 17 மடங்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆனா நமக்கு இங்க ரெண்டு நம்பருமே கொடுக்கல, ஆனா ஒரு ஹிண்ட் இருக்கு. என்ன, அதாவது LCM வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 17 times of 1105 தான் LCM சொல்லிட்டாங்க. 17 times 1105 னா ஒரு டைம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதானே நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும். சோ 17 part 1105 னா ஒரு பார்ட்ல வந்து x ன்னு வெச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 17x is equal to 1105 into 1, நமக்கு தேவை x. சோ 1105 divided by 17, டிவைட் பண்ணி பாருங்க. 17 யும் 1105 ஐயும் 17 6 ஆர் என்ன 102, அப்ப 85 ன்னு ரிமைனிங் இருக்கும். 17 5s are 85. சோ என்ன வந்து 65 தான் இந்த நம்பர். 65ன்றது இப்ப நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் நம்பர். क्वेश्चनல என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க 1105, HCF கொடுத்துட்டாங்க 5, ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 65. நம்ம இப்ப இந்த ஃபார்முலால நம்ம கொடுத்திருக்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா செகண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா. சோ ஃபார்முலா என்ன, 1105 into 5 is equal to 65 into second number. கரெக்ட்டா, 1105 into 5 is equal to 65 into second number. இப்ப நமக்கு தேவை 60 செகண்ட் நம்பர் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 65 இந்த டிவைடர்ல கொண்டு வந்தோம்னா செகண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா. 5 டேபிள்ல 1 டைம் 13 டைம் 5 டேபிள்ல போகுமா. இப்ப 1105 நம்ம 13 ஆல டிவைட் பண்ணி பார்க்க போறோம். 13 என்ன டைம் போகும், 5s are 65 தான் வருதா. சரி, 13 8s are 104 வருது. அப்ப 8s are 104 னா ரிமைனிங் 6, 13 5s are 65 இப்பதானே வந்தது. சோ 85 கிடைக்கும். அப்ப நம்மளோட செகண்ட் நம்பர் என்ன 85. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வந்தது 65, செகண்ட் நம்பர் என்ன கிடைச்சது 85. இதுதான் நம்மளோட ஆன்சர். LCM into HCF equal to first number into second number. அந்த கான்செப்ட் படி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, கிளியரா. என்னென்ன பண்ணணும், கான்செப்ட் கிளியரா. 17 times of first number தான் LCM சொல்லிட்டாங்க. அப்ப 17 times 1105 னா 1 டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப x வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு நம்பர், நமக்கு LCM க்கும் HCF க்கும் ஒரு நம்பர் இருக்கு. அப்ப செகண்ட் நம்பர் வேணும்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா செகண்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இது
ஃபர்ஸ்ட் கான்செப்டா. அடுத்தது இந்த கான்செப்ட் என்னன்னா ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருவான். 1/2, 1/3, 1/4 இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்படி 3 நம்பர் கொடுத்துட்டு இதோட எல்சிஎம் என்ன, இதோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ எல்சிஎம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம்னா என்ன, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கேட்டப்ப இந்த நியூமரேட்டருக்கு எல்சிஎம் இருக்கணும், டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் இருக்கணும். எப்ப எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரோட எல்சிஎம் டினாமினேட்டரோட ஹெச்சிஎஃப். இதே நமக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதாவது LCM of fraction equal to LCM of numerator by HCF of denominator. HCF of fraction is equal to HCF of numerator by LCM of denominator. இந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆயிடுமா. இப்போ இதுக்கு LCM எடுப்போமா. LCM னா என்ன, நியூமரேட்டருக்கு LCM, டினாமினேட்டருக்கு HCF. அப்ப LCM of 1 1 1 என்னதான் வரும், 1 தான் வரும். சோ LCM நியூமரேட்டருக்கு எடுத்தா 1 தான் வருது. 2 3 4 க்கு HCF என்ன, 2 3 4 ரெண்டுமே மூணுமே காமனா இந்த டேபிள்ல போகும். 3 ல பிரைம் நம்பர், அப்ப காமனா 1 டேபிள்ல மட்டும் தான் மூணுமே போகும். சோ HCF என்ன வந்திருக்கு, HCF of 2 3 4 ஓட HCF என்ன 1. அப்ப 1/1 ன்னு எழுதுனா 1 ன்னு வருமா. இதுதான் நம்மளோட LCM. LCM of இந்த நம்பருக்கு கேட்டா என்ன பண்ணோம், நியூமரேட்டருக்கு LCM எடுத்தோம், டினாமினேட்டருக்கு HCF எடுத்தோம். 1/1 ன்னு வந்து ஆன்சர் 1. புரிஞ்சுதா இந்த கான்செப்ட் எப்படின்னு. இப்போ இந்த நம்பருக்கு எடுத்துக்கோ. இதுல என்ன கொடுத்திருக்கான், calculate LCM and HCF of 12/5, 14/15, 16/17. LCM first கண்டுபிடிப்போமா. LCM கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், numerator of LCM by denominator of HCF. கரெக்ட்டா. சோ நியூமரேட்டருக்கு LCM எடுங்க. 12 14 16 க்கு LCM எடுத்தா என்ன வரும், 2 6 are 2 7s are 2 8s are, திருப்பியும் 2 3s are 2 4s are 7 அப்படியே வச்சுக்கணும் பிரைம் நம்பர்னால. இப்போ LCM என்ன, 2 2s are 4 into 3 12 into 7 ஒன்று இருக்கு, ஒரு 4 ஒன்று இருக்கு. கரெக்டா. அப்ப 12 7s are என்ன 84 into ஒரு 4 4 8s are 32 33. இதோட LCM என்ன 336. 12 14 6 ஓட LCM என்ன 336. இப்போ டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 5 15 17 இந்த மூணு காமனா இந்த டேபிள்ல போகும். 17ன்றது பிரைம் நம்பர். அப்ப 17 வந்து 17 டேபிள்லயும் 1 டேபிள்ல மட்டும் தான் போகும். அப்ப இந்த மூணு நம்பரோட HCF என்னவா தான் இருக்கும், 1 ஆ தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5ன்றது 5 1s ஆ போகும், 15ன்றது 5 3s ஆ போகும், 17ன்றது 17 1s ஆ மட்டும் தான் போகும். காமனா இங்க இருக்கக்கூடிய நம்பர் 1 1 1. அப்ப HCF வந்து என்னது 1. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கு LCM எடுக்கணும், டினாமினேட்டருக்கு HCF எடுக்கணும். நியூமரேட்டருக்கு LCM எடுத்தா 336 வருது, டினாமினேட்டருக்கு HCF எடுத்தா which is 1. அப்ப ஆன்சர் என்ன 336. இதுதான் இந்த ஃபிராக்ஷனோட LCM ஆன்சர். இதே ஃபிராக்ஷனுக்கு இப்போ HCF எடுப்போமா. ஓகே, LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். இதே ஃபிராக்ஷனுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், HCF. HCFனா என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கு HCF எடுக்கணும், டினாமினேட்டருக்கு LCM எடுக்கணும். கரெக்ட்டா. நியூமரேட்டருக்கு HCF எடுத்தா என்ன வரும், 12 14 16. கரெக்ட்டா. 12க்கு எடுங்க, 2 6s are 2 3s are 3 1s are 2 square 3 power 1 ன்னு இருக்கு. 14க்கு போட்டா 2 7s are, அப்ப 2 power 1 7 power 1. 16க்கு 2 8s are, so 2 4s are 2 2s are, so 2 cube ன்னு இருக்கு 16க்கு. 2 2s are 2 power 4 sorry 2 power 4 இருக்கு. இப்போ என்னெல்லாம் வந்துருக்கு நமக்கு, 2 cube 2 power 1 2 power 4. காமனா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 2 தான் காமனா இருக்கு. என்ன பவர் காமனா இருக்கு, 2 power 1 தானே காமனா இருக்கு. HCF னா என்ன பண்ணனும், மூணுத்துலயும் காமனா இருக்க வேல்யூ. அப்ப 2 power 1ன்றது 2. அப்ப 12 14 16 ஓட HCF என்ன 2. முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்,
நியூமரேட்டருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM கண்டுபிடிச்சோம்னா 5 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம் போகும். 17 எந்த டேபிளையும் போகாது, இப்படியே தான் இருக்கும். அப்போ இது வந்து ப்ரைம் நம்பர், இதுவும் ப்ரைம் நம்பர். நம்ம ஸோ ஸ்டாப் பண்ணிடுவோம். 5 3s are 15. 15 into 17 பண்ணிங்கன்னா 105, 5 1 255. இதுதான் நம்மளோட LCM ஆஃப் டினாமினேட்டர். ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நியூமரேட்டருக்கு LCM கண்டுபிடிச்சிட்டோம், டினாமினேட்டருக்கு இப்போ LCMமும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட HCF ஆஃப் இந்த ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷனோட HCF கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? நியூமரேட்டருக்கு HCF எடுத்தோம், which is 2. டினாமினேட்டருக்கு LCM எடுத்தோம், which is 255. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஃப்ராக்ஷனுக்கு LCM HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இப்படிதான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம். LCM into HCF equal to first number into second number, which is sum. And then LCM of fraction, HCF of fraction கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில கான்செப்ட்ஸ் அதோட சம்ஸும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.